அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் கைஸ். நான் கட்டாயம் ஒரு ஃபீட்பேக் ஒன்று சொல்லி ஆகணும். என்னென்னு சொன்னால், அந்த பைல்ஸுக்கு வந்து என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு வந்தேன். அப்போ அவர் அந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்து அவர் ரிலேஷன் அவர்கிட்ட டாக்டர் ஆள் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட அனுப்பிக்கிறாரு. அவர் பார்த்துட்டு சொல்லிக்கிறாரு, இது கொஞ்சம் கீழே வந்திருக்கு, இது வந்துட்டு ஆப்ரேஷன் தான் பண்ணணும், நீங்கள் சர்ஜன் ஒரு ஆள்கிட்ட அப்படி காட்டுங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணிக்கிறாரு. அப்போ அவர் வந்து அவர் ஏரியாவில் இருக்கிற ஒரு எம்பிபிஎஸ் டாக்டராட்ட காட்டிக்கிறாரு ஆலோசனை எடுக்கிறதுக்கு. அவர் பார்த்துட்டு சொல்லிக்கிறாரு, இது ஆரம்பம் தானே, அப்போ நீங்கள் இப்போ அவசரப்பட்ட ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு ப்ளீடிங் ஆகலை தானே, அப்படி இதில் தொடர்ச்சியாக ப்ளீடிங் அப்படியே இருக்குமென்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் இதை, அந்த மாதிரி சொல்லிக்கிறாரு. அடுத்தது இது உள்ளுக்கு போக மாட்டேங்கிறது, இல்லை இது உள்ளுக்கு போகாது, இனி வந்துட்டு இனி ஆப்ரேஷன் தான் அதுக்கு தீர்வு, ஆனால் இப்போ அவசரப்பட தேவையில்லை, 3-4 இயர்ஸ்லேயும் அப்படி நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்களே விதிக்கி, அதால் நீங்கள் அவசரப்படுத்தாருன்னு சொல்லி அனுப்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு நான் அவருக்கு இங்கினி மில்க்கும் ரிஷி ஆயிலும் அடுத்த நட் கிராஸ் சப்ளிமெண்ட்டும் எடுத்து கொடுத்தேன். யூஸ் பண்ணார். மாஷா அல்லான்னு சொல்லி எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவர் ஒரு 1 மந்த்தும் வீக்காதுன்னு நினைக்கிறேன், 1 மந்த்தும் யூஸ் பண்ணிக்க மாட்டார், அதுக்குள்ளே தான் ஈக்கும். மாஷா அல்லான்னு சொல்லி நல்ல க்யூர். அது அப்படியே உள்ளுக்கு போயிடுது. அவர் ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பியிருந்தார். உண்மைக்கும் இறைவன் உதவி நம்ப எல்லாமே இருந்துச்சு. அப்போ ஆப்ரேஷன்னு சொன்ன அளவுக்கு அது இறைவன் நல்ல ஃபுல்லாக க்யூர் பண்ணிக்கிறான். அதால் இப்போ இந்த பைல்ஸுக்கு வந்துட்டு எங்களோட சப்ளிமெண்ட் நல்லதாக அது எப்படின்னு சொன்னால், அந்த இப்போ இங்கே மில்க் பாவிக்கிற மாதிரி தெரியும், அது வலிமையாக பாவிக்கிற மாதிரி. அடுத்தது நிற்கிற சப்ளிமெண்ட்டும் காலையில் 2 அடுத்தது ரெஷ்யூவில் வந்துட்டு எப்படின்னு சொன்னால், டெய்லி அப்ளை பண்ண நல்லா, டெய்லி வந்துட்டு ஒவ்வொரு நாளும் தூங்கக்கிட்ட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ரிஷ்யூவில் அப்ளை பண்ணுறாங்க. ரீசன் என்னென்னு சொன்னால், அவங்க கம்பெனியிலே சொன்னாங்க, அந்த இதால் அந்த உடம்பு வந்துட்டு சூடாகிறது தான் அந்த பைல்ஸுக்கு முக்கிய ரீசன். அப்போ அதை வந்துட்டு குளுமையாக்கணும். அப்போ எங்கிட்ட அந்த மலைவாய் வந்துட்டு கடும் சூடாக இருக்கும் அந்த டைமில். அப்போ அதை அப்ளை பண்ணுறதாலையும் நல்ல அந்த குளுமையாகும் அந்த இடம் குளுமையாகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆகவே கட்டாயம் அது உள்ள ஆக்கள் 3ஐயும் சேர்த்து பயன்படுத்துங்க. சரி, ஜஸாக்கல்லாஹ்.